அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 9.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். There are two cuboidal boxes as shown in the figure. Which box requires the lesser amount of material to make? இப்போ 2 கியூபாய்ட் கொடுத்துருக்காங்க. 2 கியூபாய்டில் எந்த கியூபாய்ட் மேக் பண்ணுறதுக்கு குறைவான லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கணும். நம்ம சைஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம என்னென்னு வச்சுப்போம், இது எல், இது பி, இது ஹச். அதே தான் இங்கேயும் இது எல், இது பி, இது ஹச். ஹச் 2 காமனாக இருக்குது. எல்பி இங்கே வந்து 60-40 வருது, இங்கே வந்து 50-50 வருது. அப்போ இதில் எது நம்மளுக்கு லெஸ்ஸர் அமௌண்ட்டில் தேவைப்படும் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் பாக்ஸ் செய்கிறதுக்கே எவ்வளோ ஆகும்னு வேணும். அப்படிங்கிறதுனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு இதுவாக நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை ஏக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், பிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஏ ஃபிகருக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஏல பாருங்கள், எல்ன்றது 60 சென்டிமீட்டர், பின்றது 40 சென்டிமீட்டர், சின்றது 50 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஏக்கு கண்டுபிடிப்போம். இந்த சம்மையே 2 மெத்தடாக நம்ம மூவ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு கியூபாய்டுக்கு 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல். இதுதான் இதோடைய ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு எல் என்னது 60 இன்ட்டு 40. ஸோ எல்பி போட்டாச்சு, ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. ப்ளஸ் பிஹெச் எவ்வளோது 40 இன்ட்டு 40 இன்ட்டு 50. ஸோ போட்டாச்சு. ப்ளஸ் ஹெச்எல் என்ன இருக்குது 50 இன்ட்டு 60. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 6 4s 24, 2 0க்கு சேர்த்துக்கலாம். ப்ளஸ் 5 4s 20, பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 0 சேர்த்துக்கலாம். ப்ளஸ் 5 6 30, இங்கே இருக்கக்கூடிய 2 0 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3000 கூட 2000 ஆட் பண்ணிங்கன்னா 5000, 5000 கூட 2400 ஆட் பண்ணும் பொழுது 7400 வரும். இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0க்கு 0, 0க்கு 0, 4 2s 8, 7 2s 14 போட்டு இப்போ ஏரியானாலே நம்ம என்ன எழுதுவோம், எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எதுக்கு வந்திருக்கு, பாக்ஸ் ஏ, டிஎஸ்ஏ ஆஃப் பாக்ஸ் ஏ. ஸோ ஏ பாக்ஸுக்கு இவ்வளோ தேவைப்படுது. அடுத்தது நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோன்னா பி பாக்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜில் டிஎஸ்ஏ ஆஃப் பாக்ஸ் பி. பாக்ஸ் பிக்கு எல் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எல் பாருங்கள் என்ன இருக்குது 50, மூணுமே 50 50 50, மூணுமே எல்பிஹெச் எல்லாமே. அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், எல் 50 சென்டிமீட்டர், பியும் 50 சென்டிமீட்டர், சியும் 50 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இப்போ டிஎஸ்ஏ ஆஃப் பாக்ஸ் பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் போட்டாச்சு. அடுத்து 2 இன்ட்டு எல்பி, எல்லாமே 50 50 50 தான். ஸோ 50 இன்ட்டு 50 ப்ளஸ் 50 இன்ட்டு 50 ப்ளஸ் 50 இன்ட்டு 50. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 2 இன்ட்டு 5 5s 25, இங்கே இருக்கக்கூடிய 2 0. இப்போ அதே தான் அடுத்ததுக்கும் மல்டிபிள் பண்ணாலும், அதுக்கு அடுத்ததை மல்டிபிள் பண்ணாலும் அதே தான்.
ஸோ எல்லாம் எழுதிட்டு அப்போ இங்கே என்ன வருது 2 into 2500 + 2500 5000 5000 + 2500 வந்து எவ்வளோ வரும் 7500. இந்த மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 0 0 5 2s are 10க்கு 0 பேலன்ஸ் 1 7 2s are 14 14 + 1 15. இப்போ TSA of பாக்ஸ் B நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 15000 கிடைக்குது. அதுவே ஏக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது 14800 கிடைக்குது. அப்போ இதில் எது வந்து லெஸ்ஸர் அமௌண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் ஏ தான். இப்போ பாக்ஸ் ஏ ரெக்கையோஸ் த லாஸ்ட்டாக முடிக்கும்போது பாக்ஸ் ஏ requires the lesser amount of material. அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் வந்து என்ன, இது எல்லா ஸ்கூல்லேயும் அதை இதுபடி போடுவாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்கூலில் இந்த மெத்தட் மேபி யூஸ் பண்ணலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டோடைய வால்யூமில் எது வெயிட் அதிகமோ அதுக்கு வந்து மெட்டீரியல் அதிகம் தேவைப்படும். ஸோ வால்யூம் வச்சும் கண்டுபிடிக்கலாம். அது வால்யூம் ஆஃப் ஏ பாக்ஸுக்கு, இது வால்யூம் ஆஃப் பி பாக்ஸ். இப்போ வால்யூம் ஆஃப் ஏ பாக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, L = 60, B = 40, H = 50. இங்கே வந்து L, B, H எல்லாமே நம்மளுக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க 50. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலானா L × B × H. அப்போ இதுக்கு என்ன வரும் 60 × 40 × 50 போட்டிங்கன்னா என்ன வரும் 6 4s are 24 24 × 5 போட்டிங்கன்னா என்ன வரும் 5 4s are 20க்கு 0 மீதி 2 5 2s are 10 10 + 2 12. இப்போ 1 2 0 ஆல்ரெடி 3 0 இருக்குது, 1 2 3 0 இருக்குது. இது ஒன்று எழுதி சென்டிமீட்டர் க்யூப் போடுவோம். இது ஏக்கு வால்யூம் ஆஃப் ஏ. பிக்கு வால்யூம் வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் L × B × H. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 50 × 50 × 50. 5 5s are 25 25 2 0க்கு 2 0 போட்டுக்கோங்க × 50. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நான் போட்டிருக்கேன். அடுத்து 50 சேர்த்துருக்கேன். அப்போ 5 5s are 25க்கு 5 பேலன்ஸ் 2 5 2s are 10 10 + 2 12. அடுத்து இருக்கக்கூடிய 3 0 போட்டுக்கணும். அப்போ இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது வால்யூம் வந்து பார்க்கும் பொழுது ஏக்கு தான் வந்து கம்மியாக இருக்குது. பியோட கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து பிக்கு. இப்போ ஏ தான் வந்து லெஸ்ஸாக இருக்குது, பி வந்து ஹையாக இருக்குது. அப்போ இப்படியும் எழுதலாம். ஸோ நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சி நம்ம பார்க்கும் பொழுது எது கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து குறைவாக இருக்குது. நம்ம பாக்ஸோட வெயிட்டு கால்குலேட் பண்ணியுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம். ஸோ 2 மெத்தடுமே சொல்லலாம். உங்கள் ஸ்கூலில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மெத்தடு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஸ்கூலில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் அந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து சம்ஸ் போடுங்க. தேங்க்யூ.